மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 வருடம் பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும், இந்த மாசத்துல நமக்கு பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்கு எடுத்தவொடனே ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இந்த 2025 ரிஷபராசிக்கு 90% நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு. அப்போ நம்ம கடந்து வந்த பாதைகள் அப்படிங்கிறது கடினமான பாதைகள், கஷ்டமான பாதைகள், துன்பகரமான பாதைகள் தான். ஒவ்வொரு நாளும் நரக வேதனை தான். இருந்தாலும் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 90% ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல பலனை தர காத்து கொண்டிருக்கின்றது. அப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இணைவு. உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் பொதுவாக எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த 11ஆம் இடம் மிகப்பெரிய சுபத்துவம் பெற்றிருக்கிறது. இங்கே தான் சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். அவர் பார்க்கக்கூடிய வீடு எதுங்க? 5ஆம் இடம், அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கின்றார். உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தும், எதிர்பாராத பன்மடங்கு லாபங்களை கொடுக்கும், நினைச்ச காரியத்தை கரெக்டாக நடத்தி முடிக்கிற அமைப்பில் இருக்கும். தொட்டது தொடங்கும், நல்லதொரு காரிய அனுகூலமெல்லாம் உண்டாகும். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது அபிலாசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகளை வைத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி நண்பர்களுக்கு, அதாவது அடுத்து என்ன செய்யணும் சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் முன்னோக்கி போயிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் இனிமேல் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வருஷத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் கண்டிப்பாக 4 மாதங்கள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் தான் இருப்பார். அப்போது இந்த மே 31 வரைக்கும், அப்போ மே 31 வரைக்கும் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. அப்போ இந்த விதத்தில் 5 அதிர்ஷ்டம், 11 ஆசை. அதிர்ஷ்டத்தின் மூலயமாக நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதான் 5ஆம் இடம் காதல் ஸ்தானம். அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த 4 மாதங்கள் அப்படிங்கிறது மனசில் எண்ணற்ற ஒரு நல்ல சுபத்துவமான எண்ணங்கள்லாம் உருவாகிட்டே இருக்கும். மனசு ரொம்ப பிரைட்டாக இருக்கும், கவலையை மறந்து செயல்படக்கூடிய அமைப்பு. அதாவது நமக்கு நாம் என்னமோ நடக்குதே, என்ன நடக்குதுன்னு தெரியல, இன்றைக்கி ஏன் நான் இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பில் இந்த வரக்கூடிய 4 மாதங்கள் இருக்கும். அதில் இந்த பிப்ரவரி ரொம்ப சூப்பர். அதனால் உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். எப்படி? நான் ஒரு நல்லது வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது நிச்சயமாக உங்களை தேடி கிடைக்கும். ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, சில நண்பர்கள் சேர்ந்து வாங்க நம்ம அதை சேர்ந்து பண்ணலாம், அப்படி சேர்ந்து பண்ணால் நமக்கு ஒரு நல்ல லாபத்தை எட்டலாம், ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நண்பர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய பாதகர்களாக இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்து கொடுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரியே 10ஆம் இடத்துல உங்களுடைய 5ஆம் அதிபதி புதனும் 10ஆம் அதிபதி சனி பகவானும் அங்கே சூரியனும் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த இடம் உண்மையாகவே நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு. எந்த விதத்திலையும் மனசங்கடம் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இல்லாமல், ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டு நடக்கிறது, இந்த மாதிரி மிக அற்புதமான செயல்பாடுகள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். அப்போது முதல் பாயிண்ட் என்னங்க? நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், தேவைகள் பூர்த்தியாகும், தொட்ட காரியங்கள் நல்ல முறையில் நடந்து ஈடேறும், நல்லது ஒரு காரிய அனுகூலம், பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம், ஒரு அலைச்சல் திருச்சல் இல்லாமல் போன காரியம் சக்ஸஸ் ஆகிறது. எந்த தொழில் செய்தாலும் அதில் 10 ரூபா லாபம் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு, நஷ்டத்தை நாம் சந்திக்க போவது கிடையாது. அந்த விதத்தில் கடந்த காலங்களில் நாம் செய்த தொழிலை விட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை வேலையை விட்டிருந்தாலும் சரி, இப்போ அது நமக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அதே வேலை நமக்கு தேடி அதிலேயே போய் உட்காரக்கூடிய அமைப்பு. ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான நல்ல காலகட்டம். அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கின்றவர்களாக மிகப்பெரிய அற்புதமான நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே சமயத்தில் இந்த குரு பகவானும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது இதைவிட சிறப்பு. எப்படி? அதாவது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாரு, ஜென்ம குருவாக செயல்பட்டிருந்தாலும் இங்கே ராசிநாதன் அவருடைய குருபானுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது இங்கே ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி, அதாவது நம்மளுடைய ராசியாதிபதி ராசியிலேயே இருக்கிறது திக்பலம். அதே மாதிரி இங்கே குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பது அதைவிட மிகப்பெரிய உயர்வு.
இந்த ஒரு காரணத்தினால ரிஷபராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலையில் பிரச்சனை வராது. எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி தான் ஆவீங்க. இதுக்கு முன்னாடி சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டிருந்த சில வேலைகள், செய்ய முடியாது அப்படிங்கிறத சில வேலைகள் விட்டுருந்தீங்கன்னா, கிடப்பில் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதையெல்லாம் தூசி தட்டி எடுத்து அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ தடைப்பட்ட காரியங்கள் தாமதமின்றி ஈடேறி போய்கிட்டே இருக்கும். நல்லதொரு நண்பர்களை சந்திப்பது, மிகப்பெரிய செல்வந்தர்களை சந்திப்பது, ஒரு உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களை சந்திக்கிறது, மிகப்பெரிய ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கிறது, அது மட்டும் அல்லாமல் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது. ஏன்னா இங்கே 11ஆம் இடம் குருபகவானுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு அது 12ஆம் வீடு, ஆன்மீகம். ஐனசைன போக விரயஸ்தானம். கணவன் மனைவி ஒற்றுமை மிக மிக அருமையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனஸ்தாபம் ஆகிட்டு பேசாமல் இருந்திருந்தால், இந்த காலகட்டத்தில் அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டு மனஸ்தாபங்களை மாற்றிக்கிட்டு ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பஞ்சம் இருக்காது. லைஃப் பார்ட்னர் சேர்ந்து பயணிச்சுட்டு அப்புறம் என்னங்க நமக்கு பிரச்சனை வரப்போகுது? அவங்க எப்போவுமே சண்டை சத்துரவு இல்லாமல் இருந்துட்டாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி இல்லையா? அப்போ எது வந்தாலும் பார்க்கலாம்னு சொல்லி 2 பேரும் துணிஞ்சு நின்று ஒரு காரியத்தை செய்கிறது. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசி குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டிமார்கள்லாம் மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பாங்க. ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. ரொம்ப பாசத்தோடு பார்த்துக்குருவாங்க. அறிவுரைகள் நிறைய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் அந்த குழந்தைங்க தாத்தா பாட்டி மேலே ரொம்ப பாசமாகவும் இருக்கும். இப்படியாக பல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களாக நடக்க இருக்கும். அதே மாதிரி எதிர்பாலினம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பழகுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து பழகிக்கிறணும். ஏன்னா இதே சுக்கிரன் 6ஆம் அதிபதி அவர் தான். அப்போ 1க்கும் 6க்கும் உடையவர் 11ஆம் இடம். 6ஆம் இடம் கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, நோய் நொடி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது, எதிரிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே உங்களுக்கு எதிர்பாலினமே சில நேரங்களில் எதிரிகளாக செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போது ரொம்ப டியரஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். நிச்சயமாக அந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கடன் தீரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லோன் போட்டு தான் வீடு கட்டியிருக்கிறேன், லோனில் தான் நான் வண்டி வாங்கியிருக்கிறேன், லோனில் தான் ஒரு மொபைல் வாங்கியிருக்கிறேன், லோனில் தான் டிவி வாங்கியிருக்கிறேன், ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் நான் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியாக இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு லோனாக இருந்தாலும் அப்படியே சுமூகமாக பண வரவை ஏற்படுத்தி அழகாக கட்டி அந்த பிரச்சனை இல்லாமல் வெளியில் வருவீங்க. அப்போது இந்த இஎம்ஐ பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மாதம் மாதம் கரெக்டாக கட்டக்கூடிய அமைப்பில் பண வரவு வந்தே தீரும். அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குங்க. மொத்தத்தில் சொல்லப்போனால் ஏதாவது நிதி பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனைனால தான் நான் ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னால் அது எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கைகூடி வரும். எப்படியாவது யார் மூலயமாவது ஒரு நல்ல சப்போர்ட்டிங் கிடைச்சி அந்த பணப்பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக நடந்தே தீரும். அது இந்த பிப்ரவரி மாதத்தில் 100க்கு 90% அடிச்சே சொல்லலாம். அப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானமையா, ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வரும். யாராவது உதவி செய்வாங்க கண்டிப்பாக. யார் மூலயமாவது ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம மக்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னா லாட்ரி அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாக்பாட் அப்படிங்கிற மட்டும்தான் நினைக்கிறாங்க. இந்த லாட்ரி ஜாக்பாட் அப்படிங்கிற ஒரு விஷயங்களாம் நாம் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கிறது, இதுக்கு ஏதாவது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணால் உடனே நமக்கு கிடைக்கிறது, எதிர்பார்த்த காரியங்கள் உடனே நடக்கிறது, நண்பர்கள் மூலமாக திடீர்னு நமக்கு ஒரு உதவி கிடைச்சி நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது, காரியங்களை சாதிக்கிறது, இப்படியாக நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நடந்துட்டாலே அதுவே ஒரு ஜாக்பாட் தான், அதுவே ஒரு அதிர்ஷ்டம் தான். ஆனால் லாட்ரியில் தான் அதிர்ஷ்டம் கிடைச்சி தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் கடவுளுக்கு தான் தெரியும் எந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபிக்ஸடாக மனுஷன் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு மூமெண்ட், இந்த காலம் நல்லா இருக்குது, மூமெண்ட் பண்ணிக்கலாம், அதான் விஷயம். அதனால் வந்து இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களும் மிகப்பெரிய நல்ல சுப பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ தொட்டது துலங்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் என்னங்க நீங்கள் சொல்ல வாருங்க ரிஷபராசிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். முடிவு அதுதான் சொல்ல முடியும். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது.
நல்லதொரு வீடு, மண்மனை யோகங்கள், நல்லதொரு வண்டி வாகன அமைப்புகள், நல்லதொரு நண்பர்களோட தொடர்புகள், வியாபார தொடர்புகள், தொழில் தொடர்புகள் எல்லாத்துலையும் வெற்றி பெற போகிறோம். அப்படி தான் நம்ம சொல்லிக்கிற முடியும். இதனால் எல்லாம் பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான். அப்போ நிதிநிலை முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி, பிள்ளைகள் வழியில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த விதத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்போ பிப்ரவரி மாதம் எப்படிங்க இருக்கும்? அருமையாக இருக்கும். அப்போ சுயஜாதகம் என்ன சொல்லுது? ஒரு வேளை அவயோகி தசாபுத்திகள் போயிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன் மேற்றாகாது. ஆனால் கோடான கோடி ரிஷபராசி நண்பர்கள்னா யாருக்காவது குறைஞ்சபட்சம் 100க்கு ஒரு 30% பேருக்காவது நடப்பு தசாபுத்திகள் யோக பலனை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் தசாபுத்திகள் ஒத்துழைக்காதவங்களுக்கு இந்த பலன் ஒத்து வராதுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம அடித்தே சொல்லலாம். அதனால் ஜாதகங்களை பார்த்து தெளிவு பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்படி இருக்கும், ஓஹோ ஆகோ ஒன்று சொல்கிறாங்களே, நமக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்களாக திட்டி கமெண்ட் போடுறதெல்லாம் அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் 90% சுப பலன்களையே கொடுக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.